தெலுங்கானாவில் தனது எக்ஸ் காதலனோட சேர்ந்து வாழ தனது 3 குழந்தைகளுக்கும் சோற்றுல விஷம் வச்சு பெற்ற தாயை கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. தயிர் சாதத்துல விஷம் கலந்த நிலையில சாம்பார் சாதம் சாப்பிட்டதால உயிர் தப்பிய கணவர். என்ன நடந்தது விரிவா பார்க்கலாம் வாங்க. ரங்காரெட்டி மாவட்டம் மேடகப்பள்ளியைச் சேர்ந்த சென்னையா ரஜிதா தம்பதிக்கு சாய் கிருஷ்ணா, மதுப்பிரியா, கௌதம் ஆகிய 3 குழந்தைகள் இருந்தாங்க. இந்த நிலையில தான் ரஜிதா தன்னோட 10ஆம் வகுப்பு பள்ளி மாணவர்களோட கெட் டுகெதர் நிகழ்ச்சியில கலந்திருக்காங்க. அப்போதான் தனது சிறுவயது நண்பரான சிவா என்பவரோட மீண்டும் பழக்கம் ஏற்பட்டு அது கள்ளக்காதலா மாறியிருக்கு. இனி தன் வாழ்நாள் முழுசும் தன்னோட காதலனோட சேர்ந்து மகிழ்ச்சியா வாழணும்னு நினைச்ச ரஜிதா அதுக்கு தடையா இருக்கிற தன்னோட குழந்தைகளையும் கணவனையும் தீர்த்து கட்ட நினைச்சு தயிர் சாதத்துல விஷத்தை கலந்து கொடுத்திருக்காங்க. அப்போதுன்னு பார்த்து சென்னையா தனக்கு தயிர் சாதம் வேண்டான்னு சாம்பார் சாதம் சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்பி போயிருக்காரு. வீட்டுக்கு திரும்பி வந்து பார்த்த போது 3 குழந்தைகளும் உயிரிழந்து கிடக்கிறத பார்த்த சென்னையா அதிர்ச்சி அடைய அதுக்கு பக்கத்திலேயே ரஜிதாவும் மயக்கம் போட்ட மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்கா. ரஜிதா மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட நிலையில போலீசார் சென்னையாவை சந்தேகத்தின் பேரில கைது செய்து விசாரிச்சு வந்திருக்காங்க. விசாரணையில எந்த முன்னேற்றமும் ஏற்படாத நிலையில வயிற்றுவலி இருக்கிறதா பொய்யா நாடகமாடி மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்த ரஜிதாவின் பக்கம் போலீசாரோட பார்வை போயிருக்கு. அவர்கிட்ட மேற்கொண்ட விசாரணையில கள்ளக்காதலுக்காக பெற்ற பிள்ளைகளையே ரஜிதா விஷம் கொடுத்து கொலை செய்த சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்திருக்கு. அதை தொடர்ந்து ரஜிதா மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் ரஜிதாவையும் அவரோட கள்ளக்காதலன் சிவாவையும் கைது செஞ்சிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.